ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஏடி கமெண்ட்ரினா உங்கள் டிஏடி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தேட்டரில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நான் இந்த இடத்துல எந்த ஸ்பாய்லர்ஸையும் பற்றி பேச போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ரெடி? படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பீட்டர் பார்க்கற எல்லாருமே ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்துல வந்துட்டு மறந்துருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷனா தனிமையிலேயே வாழ்ந்துட்டு ஓடி நம்ம பீட்டர் பார்க்கற ஒரு சூப்பர் ஹீரோவா ஸ்பைடர்மேனை வந்துட்டு கலக்கிட்டு இருப்பாரு ஊரு. டிஓடியில இருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே நம்ம ஸ்பைடர்மேனை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா நம்ம பீட்டர் பார்க்கர் இருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா மோசமான விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு ஒரு மியூட்டேஷன் ஏற்படும். அதாவது பீட்டர் பார்க்கற வாழாம ஸ்பைடர்மேனாவே வாழ்றதுனாலேயே ஒரு ஹியூமனா இல்லாம அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர் டிஎன்ஏ அதிகமாகிட்டே போகுது. ஸோ அவர் வந்துட்டு மியூட்டேஷன் ஆகுறாரு. இதனால இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் வருது, நிறைய பவர்ஸும் கிடைக்குது. பட் ரொம்பவே ரூடா மாறிடுறாரு. இதை ஒரு பக்கம் சமாளிக்கலான்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் டிஓடிசிக்கு வந்துட்டு ஒரு பெரிய குடைச்சலா ஒரு கூடு விட்டு கூடு பாய்க்கூடிய ஒரு வில்லன் வந்துட்டு வந்திருக்கான். அவன் ஒரு பெரிய தொல்லையாவே இருக்கான் ஊருக்கும் டிஓடிசி. ஸோ டிஓடிசிக்கு சப்போர்ட்டாக நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு எப்படி அந்த வில்லனை யாருங்கிறது கண்டுபிடிச்சு ஆக்குறாருங்கிறதையும், அப்புறம் பழைய லவ்வரான எம்ஜே அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் நெட்டு கூட எப்படி ஒன்று சேராரா இல்லையாங்கிறதா மீதி கதை. படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துட்டோம். இப்போ ரிவ்யூக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம படத்துடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துடலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்டே நம்ம டெஸ்டின் டேனியல் கிரேட்டன் தான். மனுஷன் படத்தை வந்துட்டு செதுக்கி வச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்காரு. இல்லைன்னா இது ஒரு வெல் ரிட்டன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமிக் பேஸ்டா, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லியே ஒரு காமிக் பேஸ்டா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல ஒரு 12 ஃப்ரேம்ஸ் வந்துட்டு காமிக்கோடைய புக் கவர்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அது வந்துட்டு பயங்கரமா இருக்கும் தியேட்டர்ல பாக்குறதுக்கு. அதே மாதிரி நிறைய டிராமாட்டிக்கான சீன்ஸ்ல இந்த படத்துல இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு வியக்கத்தக்க ஒரு சீன்ஸா நம்ம தியேட்டர்ல பார்க்க முடியும். நல்லா வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு உட்காந்துட்டு இருந்தா தியேட்டர்ல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கிராஃபிக்ஸ், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே பட்டையை கிளப்பிட்டாங்க இந்த படத்துல எப்பவும் போல. அப்புறம் வந்துட்டு மியூசிக்குமே வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி ரெண்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட் நம்ம வரும்போது, நம்ம ஸ்பைடர்மேனா நடிச்சு பீட்டர் பார்க்கற நடிச்ச நம்ம டாம் ஹாலண்ட் தான். மனுஷன் கண்ணிலேயே நடிக்கிறாப்புல. அவர் வந்துட்டு அழுகிறாரா சிரிக்கிறாராங்கிறத அவர் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவரு. ஆரம்பத்தில் ஒரு குட்டி பையனா நம்ம பார்த்துருப்போம் சிவில் வார்ல இருந்து ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் வரைக்குமே. அதுக்கப்புறமா இவருடைய ஆக்டிங் அண்ட் வந்துட்டு இவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே பயங்கர மெச்சூர்டா இருக்கு. இவர் வந்துட்டு அந்த எமோஷனல் சீன்ஸை இவர் நடிக்கிற விதம் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்துட்டு அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ எமோஷனலாக நடிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் அவருடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு நான் மட்டும் இல்லை பல பேர் அழுதுட்டாங்க தியேட்டர்ல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 சீன் கிட்ட நானே அழுதுட்டேன் இவருடைய ஆக்டிங் பார்த்துட்டு. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிட்டனுமே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த எமோஷனுக்கு. ஆரம்பத்தில் நம்ம பார்த்த அந்த ஃபன்னியான அந்த சர்க்காஸ்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு ஸ்பைடர்மேனா இல்லாமல் பயங்கர மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது. என்னதான் பீட்டர் பார்க்கக்கூடிய லைஃபை அஃபோர்ட் பண்ணாலும் அந்த ஒரு டிசிஷன்ஸை பயங்கரமாக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்பைடர்மேனை நம்ம படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் மூணாவது தூணா நம்ம ஜீன் கிரே, அதாவது நம்ம சேடி சிங் அக்கா தான் இருக்காங்க. படத்தில் அவங்களுடைய ஆக்டிங்ல பட்டையை கிளப்பிட்டாங்க. இவங்க வர ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இவங்களோட கேரக்டர் வந்துட்டு ஆரம்பத்தில் பயங்கர வில்லனிக்காக இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க கொண்டு போகிற விதம் வேற மாதிரி இருந்தாலும் ஆரம்பத்தில் காமிச்சதுல வந்துட்டு என்னடா இவ்வளோ கொடூரமான வில்லனா இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துருப்போம் படத்தில். அப்புறம் மற்ற கேஸ்டோடைய ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக ஒரு மனுஷனை பற்றி நான் சொல்லியே ஆகணும், நம்ம பனிஷர் தான். மனுஷனை எவ்வளோ சீரியஸாக நான் பார்த்துருந்தேன். டேர்டெவில், வார்ன் அகைன், பனிஷர், லாஸ்ட் கில் வரைக்குமே பயங்கர மொரட்டா ரூடாக இருந்த ஒரு ஆளை இவ்வளோ காமெடியாக காமிச்சிருக்காங்க படத்தில். அது மட்டும் இல்லாமல் பனிஷர் அண்ட் ஸ்பைடர்மேனுடைய காம்போ செம்மையாக இருந்துச்சு. நானும் எங்கே பனிஷரை வேஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்தேன். பனிஷரை அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய லாஸ்ட் வரைக்கும் பனிஷர் வந்துட்டு படத்துக்கு தேவையாக இருந்திருக்காரு. அவ்வளோ வெல் ரிட்டர்ன்டு கேரக்டராக இந்த படத்தில் பனிஷர் இருந்திருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம டெஸ்டின் டேனியல் கிரேட்டன் தான். அப்புறம் படத்துடைய முக்கியமான தூணாக இருக்கக்கூடியதே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான். எல்லாமே அவ்வளோ ப்ராக்டிக்கலாக செம்மையாக இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக அந்த ஹேண்ட் விசஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட்ல பயங்கரமாக இருந்துச்சு. படத்துடைய ஃபைட்லேயே பெஸ்ட் ஃபைட்னா அந்த ஹேண்ட் விசஸ் ஸ்பைடர்மேன் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஜாக்கி சானோடைய அந்த ஃபைட்டிங் டீம் தான். ஆக்சுவலாக நம்ம ட்ரைலரில் பார்த்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான் படத்தில் வருது. வேறு எந்த எக்ஸ்ட்ரா சீன்ஸுமே நம்ம வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது இந்த படத்தில். ஸோ இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இது வந்துட்டு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வந்தோம்னா, இது வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் சோனி மேலேயே நம்ம இந்த குறைய சொல்லலாம். ஆல்ரெடி வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படத்துக்கு சோனி பண்ண வேலையில் நான் எவ்வளோ கேவலமாக சோனியை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பேங்கிறது இந்த வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் நோட் பண்ணவங்களுக்கு. ஆனால் இந்த வாட்டி இவனை வந்துட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு நல்ல படம்,
படம் நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா வெனம் லாஸ்ட் டைம் எடுத்து எவ்வளோ முக்கியம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கிறனாலேயே இவன் மேலே எனக்கு கோவம் வரல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பயங்கர ஃபைட்டு, பயங்கர சீரியஸான ஒரு படம், ஆக்சுவலாக ஒரு நோவே ஹோம் மாதிரியான ஒரு படத்தை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிறதா வந்துட்டு இருந்துச்சு. அதாவது இவங்க பண்ண ப்ரொமோஷன் அப்படி இவங்க வந்துட்டு ஒரு ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மாதிரியான ஒரு பயங்கர ஃபைட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபைட்டாகவே இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஏன்னா படத்தில் வர எல்லா ஃபைட்டிங் சீக்வன்ஸுமே ட்ரெய்லரில் போட்டு காமிச்சானுங்க. இதில் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு நம்ம ஹல்கோட ஃபைட்டை அப்படியே தூக்கி இதை ஏதோ ஒரு ஊரில் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிக்க தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு இது நம்ம எதிர்பார்த்த படம் கிடையாது. ஏன்னா இது ஒரு எமோஷனல் ஸ்டோரி பேஸ்டு வெல் ரிட்டர்ன்டு மூவி. இது நம்ம வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபைட் படம் தான் பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போனோம்னா கன்ஃபார்ம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் வெளியில் வருவோம். நான் ஆக்சுவலாக அன்சாட்டிஸ்ஃபைடு தான். ஆனால் ஏன்னா லாஸ்ட் சீக்வன்ஸில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஃபைட்லாம் இருக்காது. ஸோ என்னடா இது இப்படி ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதோடைய கோர் கான்செப்ட் எப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு சோனி தாங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கப்புறமா படத்தை குறைய சொல்ல முடியாது. படம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு படம். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு சோனி தாங்கிற மாதிரி நான் இந்த படத்தை மேலே வந்துட்டு எந்த பழியுமே போடாமல் நான் இந்த படத்தை வந்துட்டு ஒரு சூப்பரான படங்கிறதே நான் வந்துட்டு சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக இந்த கேமியோ, வெனம் வருவார், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வருவார், டூம்ஸ்டே வருவார் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கேமியோ அவர் வந்துட்டு இந்த லிங்க் மற்ற படத்தோடைய அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி தான் இது. முக்கியமாக இந்த படத்தை நான் வந்துட்டு என்னடா வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆன ஒரு இடம் நான் வந்துட்டு அது இந்த படத்தை கிரவுண்டடாக கொண்டு போகிற அந்த ஒரு நேரத்தில் படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே கிரவுண்டடாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு என்னை ரொம்பவே வந்துட்டு வீக்காக வச்சது. இந்த படம் வந்துட்டு அவ்வளோ கிரவுண்டடான ஒரு ஸ்பைடர்மேன் படமாக இது இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் டெஸ்டின் டேனியல் கேட்டு நோவே ஹோமில் வந்துட்டு ஒரு ரொம்பவே சோகமான எண்டிங் இருக்கிறனால இந்த படத்தில் பிராண்ட் இண்டியாவில் ஒரு ஹாப்பியான ஒரு எண்டிங்கை கொடுக்கலான்னு நினச்சி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. வில்லனுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங், அதாவது ஹாப்பின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு குட் எண்டிங். அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்கிற மாதிரி இந்த படம் வந்துட்டு இருக்குது. அதுவும் இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் தான் வந்துட்டு கூஸ் பம்ஸாக இருக்கும். மற்றபடி எல்லாமே அந்த ஸ்டோரி பேஸ்டாக தான் போகும். அதுவும் முக்கியமாக நம்ம நெட் அண்ட் ஸ்பைடர்மேனுடைய ஒரு சீன் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். தேட்டரில் நான் வந்துட்டு வாயை பொழந்துட்டு உட்காந்து படத்தை பார்த்துட்டு. ஸோ அப்புறமா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனாக வந்துட்டு பெருசாக உங்களுக்கு எதுவும் சொல்ல வராது. ஒரு ஸ்பைடி ட்ராக்கர் பேஸ்டான ஒரு சீன் தான். அது நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சீக்ரெட் வார்ஸோட லிங்க் ஆகக்கூடிய ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் இருக்குது. அதே மாதிரி மற்றபடி வேறு எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஒரு பர்ஃபெக்ட் கிரவுண்டட் ஸ்பைடர்மேன் மூவி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, 2, 3 அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்த்தாக. ஸோ லாஸ்ட் இந்த ரிவ்யூ நம்ம முடிக்க போகிறோம். அதே மாதிரி படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். படத்தை பார்க்க போகிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரியே மைண்ட் செட்டில் போங்க. இது ஒரு நல்ல வெல் ரிட்டர்னடு லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஹாப்பி எண்டிங் அந்த ஒரு ஃபீல் குட் மூவி அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான மூவியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஃபைட்டெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு வர ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். மற்றபடி இது வந்துட்டு ஒரு பயங்கரமான தரமான ஒரு ஃபீல் குட் அண்ட் ஒரு லவ் லெட்டர் மாதிரியான ஒரு படம் தாங்க இது. ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் மூவி, ஒரு நல்ல ஃபீல் குட்டான மூவி வந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு தரமான ஒரு பிரியாணி மாதிரி உங்களுக்கு இந்த படம். ஸோ வீடியோ நான் இதோட முடிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்க மறக்காமல் அவங்களுடைய ரிவ்யூ வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது டிஏடி கமெண்ட்ரி, நான் உங்கள் டிஏடி.